ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி வந்து புளிக்குழம்பு. இது புதுசாக வந்து சமையல் செய்கிறவங்களுக்கு இது உதவியாக இருக்கும்னு ஷேர் பண்ணுறேன். ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம், கருவடகம் இருந்தால் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அடுத்தது வெங்காயம் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து 2ஆக கட் பண்ணி அதை போட்டுக்கணும். பூண்டு சேர்த்துக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போடுறப்ப. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழமும் வேணும்னா சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு நமக்கு என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை எடுத்து கரைச்சி தனியாக வச்சுக்கணும். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள், மஞ்சத்தூள், சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு இதெல்லாம் சேர்த்து அதையும் கிளறிக்கலாம். இப்போ வந்து கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து அதில் சேர்த்துக்கணும். இது நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வர்றப்ப கொஞ்சோண்டு வந்து வெல்லத்தை வந்து சேர்க்கணும். புளிப்பு சுவையை எடுத்து கொடுக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் தேவைப்பட்டால் சேருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து மேலே வரும். இப்போ வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ புளிக்குழம்பு ரெடி.